இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த உலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆத்மாவுக்கு கன்னிகைகளை வைக்கக்கூடிய காரியங்கள் என்கிற விஷயத்துல தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆத்மாவுக்கு கன்னிகளை வைக்கக்கூடிய காரியங்கள் அது என்ன என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 22 5ஆம் வசனமும் 25ஆம் வசனமும் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கன்னி என்று சொன்னால் சிக்கல்கள் அல்லது ஆபத்துக்கள் நம்ம சொல்லி ஏற்கனவே முந்தின வீடியோவில் பார்த்தோம். அது பொதுவான ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆனால் இப்போ பார்க்குறது நம்முடைய உள்ளான ஆத்மாவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பை பார்க்குறோம். அப்போது அது என்ன அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம்னா நீதிமொழிகள் 22 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதில் என்ன போட்டிருந்தா, மாறுபாடானவனுடைய வழியில் பார்த்தீங்கன்னா நடக்காதீங்க, மாறுபாடுடைய வழியில் முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு, தன் ஆத்மாவை காத்துக்கொள்கிறவன் அவைகளை விட்டு விலகி போவான்றது. அப்போ ஆத்மாவுக்கு கண்ணியை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள்னு சொல்லி பார்க்கும்போது அதில் என்ன பார்க்குறோன்னா, மாறுபாடான வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மாறுபாடான வழி அப்படின்னா, மாறுபாடுள்ளவன் வழின்னா மாறி மாறி பேசுறது, வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறது, வசனத்துக்கு தூரமாக போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் மாறுபாடான வழி, மாறுபாடு உள்ளவனுடைய வழி. இப்படிப்பட்ட மனுஷனுடைய வழியில் போகும்போது, இப்படிப்பட்ட மனுஷனுடைய பாதையில் நம்ம செல்லும்போது நம்ம ஆத்மாவுக்கு அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் பல விதங்களில் மக்கள் இருக்கிறாங்க. கல்வித்துறையில் நம்ம பழகுறோம், வேலையில் பழகுறோம், தொழில் பழகுறோம், ஊழியத்தில் பழகுறோம். என்ன விதமான மக்கள் வராங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் மாறி மாறி பேசுகிறவங்க, மாறி மாறி நடக்கிறவங்க, மாறி மாறி அவங்க காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவங்க கூட நம்ம கான்டாக்ட் வைக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுடைய வழியிலையும் பாதையிலையும் போகக்கூடாது. போனோம்னா நம்ம ஆத்மாவுக்கு கன்னிகளை சிக்கல்களை ஏற்படுத்துகிற காரியமாக அது அமைஞ்சிருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மாறுபாடுள்ளவனுடைய வழியில் போகும்போதோ இல்லை மாறி மாறி பேசக்கூடியவங்களுடைய பாதையில் போகும்போதோ அந்த காரியம் நம்ம ஆத்மாவுக்கு கன்னிகை ஏற்படுத்தும். இதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாம அவங்க நினைக்கிறாங்க, ஏனோ தானே பழகுறாங்க, ஃப்ரீயாக விட்டு பேசுகிறாங்க. ஆனால் இது ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய காரியம் தெரியாமல் இருக்கிறாங்க. உள்ளான ஆத்மாவான முக்கியம், அது பரலோகம் சொல்லக்கூடியது. அதுக்கு கண்ணியை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக மாறி மாறி பேசுகிறவங்க காரியங்களை போகும்போது பழகும்போது இருந்தால் எவ்வளோ பெரிய ஆபத்து. அதை உஷாராக இருந்து நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளக்கூடியவங்க என்ன செய்யணும், நல்ல இருக்க வேண்டும். இப்போ ஆத்மா மேலே அக்கறை உள்ளவன், பரலோகம்னு நினைக்கிறவன், அப்படிப்பட்டவங்க பாதையிலையோ அப்படி மாறி மாறி பேசக்கூடியவங்க வழியிலே போக மாட்டாங்க. அப்போ நம்ம ஆத்மாவுக்கு கண்ணியை வைக்கக்கூடிய காரியங்கள் சொல்லி பார்க்கும்போது மாறுபாடுள்ள காரியம், மாறி மாறி நடக்கிறவங்க வழிங்கிறத புரிஞ்சுக்கணும். எனவே இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை வாலிப சகோதர சகோதரிகளும், நீங்கள் கல்வித்துறையில் இருக்கலாம், கல்விக்கு போகலாம், காலேஜ் படிக்கலாம், அல்லது ஊழிய பார்க்கலாம், அல்லது தொழில் பண்ணவங்க இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, மாறி மாறி பேசுகிறதா இருந்தால், மாறி மாறி நடக்கிறதா இருந்தால் அப்படிப்பட்டவங்க உஷாராக இருங்க. அது நம்ம ஆத்மாவுக்கு கண்ணை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும். ரெண்டாவது நீதிமொழிகள் 22 25 என்ன போட்டிருக்கோம்னா, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமான மனுஷனோட நடவாத. அப்படிப்பட்ட கருத்து செய்கிறதுனால நம்ம ஆத்மாவுக்கு சிக்கலை கண்ணியை ஏற்படுத்துவ வருவிப்பாயின்னு இருக்குது. இப்போ ரெண்டாவது ஆத்மாவுக்கு கண்ணியை வருகக்கூடிய காரியம் என்னன்னா, கோபக்காரங்களோட பழகிறது, தோழனாகிறது, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது நம்ம ஆத்மாவுக்கு ஆபத்து வைக்கிற மாதிரி. அப்போ இதை கேட்குற நம்ம என்ன செய்யணும்னா, கோபக்காரங்களா முன்கோபியாக இருந்தாங்கன்னா அவங்க வழியில் போகக்கூடாது, அவங்க கூட நாம் கலந்து கூடக்கூடாது. அப்படி கலந்துக்கிறோம்னா அவங்களுடைய குணங்கள் நமக்கு நம்ம ஆத்மாவுக்கு நம்ம ஆபத்தை உண்டாக்குற மாதிரி ஆயிடும். நம்ம ஆத்மாவை இழந்து போகக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விடும். அப்படிப்பட்ட காரியம் தான் இரண்டாவதாக ஆத்மாவுக்கு கன்னிகளை ஏற்படுத்தக்கூடிய காரியம். ஆகவே இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் என்ன, அவங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பந்தக்காரங்க, நான் பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி பல காரணம் சொல்லி பழகிட்டு இருப்பாங்க. அநேகர் விலக மாட்டாங்க. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, கோபக்காரனுக்கு தோழன் ஆகக்கூடாது, அவங்க வழியிலேயே போகக்கூடாது. அப்படி போகணும்னா நம்ம ஆத்மாவுக்கு நம்ம ஆபத்தை உண்டாக்குறோன்னு அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இரண்டாவதாக புரிஞ்சுக்கணும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளும், வாலிப சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, கல்வி நீங்கள் படிக்கலாம், கல்வித்துறையில் இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம். உங்கள் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு சொல்லி 2 விஷயம் சொன்னேன். மாறுபாடாக நடக்கிறது, மாறுபாடாக யோசிக்கிறது, மாறி மாறி பேசுறது, இப்படிப்பட்ட நபர்கள், இப்படிப்பட்ட காரியம் பார்த்தோம். ரெண்டாவது கோபக்காரனுக்கு தோழனாகிறது, அவங்க கூட கலந்து போகிறதும் பார்த்தோம். இந்த 2 விஷயங்களும் நம்ம ஆத்மாவுக்கு ஆபத்தை உண்டாக்குற காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன்.
அப்போ இதை கேட்குற ஒவ்வொருவரும், பார்க்குற ஒவ்வொருவரும், இதுவரையிலும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உஷாராக இருந்து உங்கள் ஆத்துமாவை ஆபத்துகளிலிருந்து, சிக்கல்களிலிருந்து, கண்ணிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இந்து ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமென்.